அவருடைய அனாதி தீர்மானத்தை சார்ந்து அந்தத்தில் நடப்பிக்க சித்தம் கொண்ட அவருடைய திருவுளத்தை கடந்த சுமார் 3 மாத காலமாக நாம் தியானம் செய்து வருகின்றோம். அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்டவர் தேவனுடைய திட்டம் என்ற சித்தம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை சார்ந்தே நாம் தியானம் செய்து வருகிறோம். இந்த நாளிலும் அதே 2 வசனங்களை வாசித்து தியானம் செய்ய அன்பின் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம். சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே, முடிவு பரியந்தம், முடிவான முடிவு என்று தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு காலம் உண்டு. தேவனால் முடிவு என்ற ஒரு காலத்திலே அந்த நாட்களில் வாழ்கின்றவர்களுக்கு தேவன் ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அதை இணைத்து சொன்னால், தேவனால் நியமிக்கப்பட்ட முடிவான காலத்தில் அக்காலத்தில் வாழ்கின்ற பரிசுத்தர்களுக்கு என்று தேவனால் வைத்திருக்கின்ற ஒரு ரட்சிப்பு என்று பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த ரட்சிப்பை குறித்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா காலங்களிலும் அது அறிவிக்கப்பட்டே வருகிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த முடிவான காலத்தில் அக்காலத்திற்கென்று வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு ஒரு பெரிதான ரட்சிப்பு என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். மனிதன் சாட்சி கொடுக்கிறதுபடி அல்ல, தேவன் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. அப்ப முடிவான காலத்தில் வைத்திருக்கிற தேவனால் ஏற்படுத்தப்பட்டு வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து தேவனாகிய பிதாவே சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த அவருடைய சாட்சி என்ன? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கிருபின் காலத்தில் அப்போஸ்தலரை கொண்டு நடப்பிக்கப்பட்ட பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்துபடி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அதிசய அற்புதங்கள் பலத்த செயல்களை பரிசுத்த ஆவியானவரால் நடப்பிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய பலத்த வரங்களினாலும் கிருபின்கால பக்தர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு அல்ல, தேவனால் சாட்சி கொடுக்கிற ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அப்போ ஒரு முடிவான காலத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பு 1 தேவன் முடிவு காலத்திற்கென்று தேவனால் ஆயத்தமாக எடுத்து வாசிக்கலாம். 1:1-5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு கடைசி காலத்திலே வெளிப்பட தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ பரலோகம் அல்லது அருமைய ரட்சகர் வரக்கூடிய அந்த நாட்களுக்கு என்று அந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டதும் தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்டதும் அந்த ரட்சிப்புக்கு உட்பட்டவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடப்பிக்கப்பட பலத்த கிரியைகள் பரிசுத்த ஆவியானவரால் தம் வரத்தின்படி அவர்களுக்கு என்று பகிர்ந்தளிக்கப்பட்ட வல்லமையான செயல்கள், இவைகளை அந்த கடைசி நாட்களில் வாழுகிற பரிசுத்தவான்களுக்கு அருமை ரட்சகர் அருள் புரிந்து சாட்சி கொடுத்து இவ்வளவு வாழ்க்கையிலே நடப்பிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் பகிர்ந்தளிக்கப்பட்ட இந்த முடிவான காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பு இருக்கே, அந்த ரட்சிப்புக்கு உரியவர்களுக்கு, அந்த ரட்சிப்புக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த ரட்சிப்பை தேவனால் எப்படி கொடுத்தார் என்பதை குறித்து நாம் ஏசாயா 53 5 11, 10, 11, 12 இந்த வசனங்களிலே நான் வாசித்திருக்கிற வாசிகள் தயவு செய்து. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தரும் அவரின் ஒருக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை அவர் கண்டு திருப்தியாவார் என்றால் அநேகம் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் பலியாக பண்டவசமாசிங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவான்களானவர்கள் அந்த முடிவான ரட்சிப்புக்கு அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனால் ஒரு பலவான்களான ஒரு பரிசுத்தர்களுடைய கூட்டத்தை அவர் எழுப்ப சித்தம் வைத்து அவர்களை கொண்டு அவர்கள் மீட்கப்படுவது எப்படி? தன்னுடைய ஆத்மா வருத்தம். நாம் 22ஆம் சங்கீதத்தில் வாசித்திருக்கிறோம். நான் வாசித்த 53 வாசித்திருக்கிறோம். அவர் தழும்புகளால் குணமானவர்கள் இவர்கள். அவருடைய ஆத்மா வருத்தம் கெத்செமனேலே, ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையிலே கெத்செமனே தோட்டத்திலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாக நீங்கட்டும் என்று தன்னுடைய ஆத்மா பிராண சேதத்துக்குட்பட்ட மரண துக்கம் அவரை ஆட்கொண்டு இந்த ஆத்மா வருத்தத்தின் பலனாக ஒரு கூட்ட பலவான்களான சமாதான கர்த்தர்களை தேவனாய் கர்த்த கடைசி நாட்களிலே எழுப்பி அவர்களுக்கு என்று அவர் அடைந்த காயம் இருக்கே, அதான் நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிங்கள
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது. அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை அந்த எஸ்ஐயா 53ஆம் அதிகாரம் 11, 12, 5 இந்த 3 வசனங்களில் அவர் எவர்களுக்கா பாடுபட்டார், எவர்களை பலவான்களாக நிறுத்துகிறார், எவர்களுக்காக ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் ஆறுதல் அடைகிறார் என்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி அநேகம் பிள்ளைகளை, இந்த அநேகம் பிள்ளைகளானவர்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, அநேகம் பிள்ளைகளை அவருடைய ஆத்ம வருத்தத்தின் நிமித்தமாய் மகிமையில் கொண்டு போய் சேர்த்து மகிமையில் தன்னோடு என்றதைக்கு வாழும்படியான ஒரு ரட்சிப்பின் அதிபதியாய் ஆக அந்த மகிமையில் சேர்க்கப்படுகின்ற அந்த பலவான்களானவர்கள், சமாதானத்தை அடைந்தவர்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை என வாசிக்கிற பொழுது அவர் சிலுவை சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவர்களையும் பூமியில் உள்ளவர்களையும் அவர் இருதரத்தாரையும் ஒரே தரத்தாராய் சமாதானப்படுத்தி. வாசிங்க கொலோசியர் 1:19-20. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு சித்தமாயிற்று. அப்படி என்றால் அதிகமான வருத்தத்தின் பலனால் அந்த ஜனங்களுக்கு, இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு இவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனாக அநேக பிள்ளைகளை இவர் தனக்கு என்று சம்பாதித்து அவர்களை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதற்கு ஏதுகரமான ரட்சிப்பின் அதிபதியானவராய் அருமை இரட்சகர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எவர்களை மகிமையில் கொண்டு போய் சேர்க்க பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யாவரையும் சீயோனில் சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்கும்படி இந்த அருமை இரட்சகர் ரட்சிப்பின் அதிபதியானவராய், ரட்சிப்புக்கு அவரான அதிபதி என்றால் அந்த ரட்சிப்புக்குரியவர்கள் என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்கிறவர்கள். அந்த ரட்சிப்பு என்றென்றைக்குரிய ரட்சிப்புங்க. அப்போஸ்தலர் 47 ஒரு ரட்சிப்பை பார்க்கிறோம். அங்கே சகோதரரை நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் என்று கேட்கிறார்கள். அப்போஸ்தலருடைய 16ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். சிறைச்சாலை அதிபதி, நூற்றுக்கு அதிபதி, நான் ரட்சிக்கப்பட சகோதரரை என்ன செய்யணும் என்று கேட்கிறார். அந்த ரட்சிப்பு எல்லாம் சபையின் அங்கமாவதற்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை சாத்தான் நெருக்கி அவர்கள் எத்தனையோ பேர் பின்மாறி போனார், எத்தனையோ அப்போஸ்தலர்களாக போய்விட்டார்கள் உலகத்திற்குள். அந்த ரட்சிப்புக்கு அல்ல, கடைசி நாட்கள் வெளிப்பட ஆயத்தமாக்க சித்தம் கொண்டபடி இந்த ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவிலை வழியா. உபத்திரவ காலம் எப்பொழுது? ஒவ்வொருடைய ஆத்மா வருத்தத்தின் மனனை புசித்து குடித்து, ஆனாலும் இந்த ஆத்மா வருத்தம் அடைவதற்குரிய வெளிப்படை 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அந்த ஸ்திரீயானவள் ஆண்களை பெற்றெடுக்கும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அந்த காலத்துக்கு உரிய பலவான்களானவர்கள் அந்த காலத்திலும் நின்று அருமை இரட்சகருக்கு பிள்ளைகளானவர்கள்
அவர்களையே தன் பிள்ளைகளாய் ஏற்று அவர்களுக்கு தன் தகப்பனாய் கொடுத்து அவர்களுக்கு வைத்திருந்த முடிவு காலத்தில் வைத்திருந்த அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு தானமாய் கொடுத்து, அந்த ரட்சிப்பு என்பது அவர்களை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய ரட்சிப்பாய் தேவன் முடிவு காலத்தில் அவர் வைத்திருக்கிறார்.